அண்மை செய்தி. கோவில் தொடர்பாக பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளை பின்பற்றாவிட்டால் அறநிலையத்துறையின் ஆணையரை நீக்க உத்தரவிட நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்தன், இது குறித்தான மேலும் விவரங்களை பதிவு பண்ணல. வணக்கம். கோவில்கள் தொடர்பாக நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் உத்தரவுகளை முறையாக பின்பற்றப்படாவிட்டால் இந்து சமய அறநிலையத்துறையின் ஆணையரை நீக்க உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பாபராயன் பேட்டையில் உள்ள 300 ஆண்டுகள் பழமையான விஜய வரதராஜ பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரி 2020ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 12 வாரங்களில் உரிய நடவடிக்கை எடுத்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மிகவும் சிதிலமடைந்துள்ள கோவிலின் உட்பகுதியில் உள்ள முச்செடிகள் முளைத்து புதர்கள் மண்டி இருப்பதாக கூறி அது தொடர்பான புகைப்படத்தை தாக்கல் செய்யப்பட்டது. இதை பார்த்த நீதிபதிகள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆணையரை நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து பிற்பகல் 2:15 மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் இந்த வழக்கில் நேரில் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி இருந்தார். அப்போது நீதிபதிகள் நினைவு சின்னங்கள் நாட்டின் சொத்துக்கள் எனவும் அவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் கோவில் தொடர்பான நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் உத்தரவுகளை முறையாக பின்பற்றாவிட்டால் இந்து அறநிலையத்துறையினுடைய ஆணையரை நீக்கம் செய்ய நேரிடும் எனவும் நீதிபதிகள் எச்சரித்தனர். மேலும் இணை ஆணையருக்கு எந்தவித பதவி உயர்வும் வழங்கக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவும் நீதிபதிகள் காட்டமாக தங்களுடைய எச்சரிக்கையை விடுத்தனர். மேலும் விஜய வரதராஜ பெருமாள் கோவிலில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீரமைப்பு பணிகள் என்ன, மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்பது குறித்து அறநிலையத்துறை ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நவம்பர் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர்.